காலேஜ்ல நான் படிக்கும் போதே எனக்கு காட்டன் சாரி அனிதா குப்புசாமி, அனிதான் தான் பேரு. காட்டன் சாரி அனிதா தான் உங்க டேக். ஆமா, காட்டன் சாரி அனிதான். ஏன்னா கஞ்சி போட்டு மொட அந்த ப்ளீட்ஸ் ஒவ்வொன்றும் நிக்கணும் எனக்கு தனியா, அப்படியே ஷார்ப்பா நிக்கணும். நான் யாரையும் கஞ்சி போட விட மாட்டேன். நான் படிக்கும்போது நானே தான் கஞ்சி போடணும். அது அழகா அயன் பண்ண வச்சுட்டு அது ஷார்ப்பா ஒவ்வொன்றும் நிக்கணும். அது நடக்கும்போது அப்படியே விசிறி, இந்த பரதநாட்டியத்துல விசிறி ஆடும்போது இருக்கும் பாத்தீங்களா விசிறி, அந்த மாதிரி எனக்கு விசிறி மாதிரி விரிஞ்சு கொடுக்கணும். அப்பதான் ரொம்ப பிடிக்குமா. அதனால என்ன பண்ணுவேன், காட்டன் சாரீஸ் தான் ஃபுல்லா கட்டுவேன். அதுக்கு அவருக்கு தெரியும் எனக்கு காட்டன் சாரி ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுட்டு காட்டன் சாரீஸா கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ண சாரின்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, அது ரொம்ப எந்த காலத்து சாரி நீங்க கேக்குறீங்க? சாரி இதுல இல்ல, பட் அது வந்து காட்டன் சாரீஸ் 1-2 இல்ல, ஒரு 5-6 சாரி கொண்டு வந்தாரு. அது என்ன ஒரே ஒரு பழக்கம்னா, என்கிட்ட அவர் கிஃப்ட் பண்ணது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான். அதை எத்தனை கிழிஞ்சாலும் தூக்கி அப்படியே வச்சிருவேன். அது ஒரு இதா மெமரிக்காக எடுத்து அதுக்குன்னு ஒரு கப்போர்டு தனியா செட் பண்ணி அதுல வச்சிருக்கேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.